கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று. பிரியமானவர்களே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தோடு, பாடுகளோடு, சோதனைகளோடு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அரவணைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார். நம்மை வெறுத்து ஒதுக்க மாட்டார். மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய பாடுகளை பார்த்து அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்குவார்கள், நம்மை அருவருப்பார்கள். ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம் மீது அன்போடு கரிசனையோடு நடந்து கொள்வார். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய உபத்திரவத்திலே நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி நம்மை அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய கடன் உபத்திரவங்களை பார்த்து நம்மை கைவிடலாம், வெறுத்து ஒதுக்கலாம், அற்பமா எண்ணலாம், நம்மை அசிங்கமாக பேசலாம், அவதூறாய் பேசலாம், நம்மை நிந்திக்கலாம், தூசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நம்மை உருவாக்கியவர். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது பிரச்சனையோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு வாழ்கிறோமோ நம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், உடனே நமக்கு பதில் கொடுப்பார். நாம் கூப்பிடுகையில் நமக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர். அவருடைய முகத்தை நமக்கு ஒருபோதும் மறைக்க மாட்டார். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்திலே நீங்கள் இருக்கலாம், கடன் என்ற உபத்திரவத்திலே இருக்கலாம், அல்லது வேற ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வருத்தத்தோடு இருக்கலாம். மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, தேடும் பொழுது, கர்த்தரை தினமும் தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் உபத்திரவத்தை நீக்குகிற, பிரச்சனை பாடுகளை நீக்குகிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர். மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்மை கைவிட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். அவர் நம்மை புறக்கணியாதவர், நம்மை நேசிக்கிற அன்பு தெய்வம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இரவு நேரத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மரத்த செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் என்ற நிந்தையிலிருந்து நீக்கி பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க.
பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. அப்போ நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மெர்லின் அதிகாரங்களுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் மெய்ய சார்ந்து வாழ உம்முடைய பாதபடியில் காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வழியில எங்களை நடத்துங்க, நீதியின் வழியில எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க, கிருபையில கொடுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.